அன்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரீக பயிற்சி குழு. இன்றைக்கி ஒரு சின்ன தகவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் மாந்திரிக விழிப்புணர்வு, மாந்திரிக பயிற்சி சம்மந்தப்பட்டதான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரியலனா இது கீழே இருக்கிற வீடியோக்கள் நிறைய போய் பாருங்கள், தெரியும். மாந்திரிக பயிற்சி தரேன் அப்படின்னு சொன்னதில் இருந்து நிறைய ஃபோன் கால், கிட்டத்தட்ட எனக்கு ஃபோனை அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு ஃபோன் கால். அப்போ மாந்திரிக சம்பந்தப்பட்ட தேடல்கள் மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது என்பது நான் தெரிஞ்ச விஷயந்தான். இது நான் படிக்கிற காலத்திலே தெரியும். ஆனால் நான் படித்த காலத்தை போக இப்போ அதிகமாக இருக்குது. முதல்ல ஊருக்கு ஒரு ஜோதிடர் இருந்தாங்க, ஊருக்கு ஒரு பூசாரி இருந்தாங்க, ஊருக்கு ஒரு மாந்திரிகர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வீட்டுக்கு வீட்டு ஜோதிடர், வீட்டுக்கு வீட்டு பூசாரி, வீட்டுக்கு வீட்டு மாந்திரிகவாதி. சரிங்க, நானும் ஒரு மாந்திரிகவாதி தான். சரி, ரைட்டா, அது இருக்கட்டும். இப்போ மாந்திரிக சம்மந்தப்பட்ட தகவல்களை கேட்டு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க, சந்தேகங்கள் கேட்குறாங்க, விளக்கங்கள் கேட்குறாங்க, அவங்களுக்கு உண்டான கேள்வி ஞானத்தை கேட்குறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 300 ஃபோன் காலாவது இருக்கும். இந்த 300 ஃபோன் காலுமே முகம் சுளிக்காமல், சங்கடப்படாமல், அவங்களுடைய தேவையை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்த போல் நான் பதில் கொடுத்துருக்கிறேன் என்பது தான் இந்த நேரத்தை சொல்லக்கூடிய ஒரு பெருமையான விஷயங்கள். அப்படி யாரையாவது மாந்திரி சம்மந்தமாக ஏதாவது திட்டியிருந்தாலோ இல்லை ஒரு மாதிரி கடுமையாக பேசியிருந்தாலோ விமர்சனம் பண்ணியிருந்தால் நீங்கள் தாராளமாக என்ன நீங்கள் கேள்வி கேட்கலாம். கீழே கமெண்ட்டில் கூட பதில் சொல்லுங்கள், கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சரி, ஏன்னா அதை நான் தெளிவாக இருக்கங்கிறதா. என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயங்கள் என்னன்னா, ஒரு தேடல் இருக்கு. நீங்க ஒரு கேள்வியை கேட்க என்கிட்ட வரும்போது நான் அதில் கோவப்படுறதுனாலையோ, அதை மறுக்கிறதுனாலையோ, அதை வெறுக்கிறதுனாலையோ, அதை உங்க மேல ஒரு கடுமையாக பேசுவதனால எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் அப்படி பேசினா நீங்க அடுத்த மாந்திரிகத்தை தேடி போய்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர மாந்திரிகத்தை படிக்க முடியாது, கத்துக்க முடியாது. அதனால உங்க தேடலை நான் சரியான ஒரு வழிகாட்டியாக செய்து விட்டேனானால் உங்க தேடல் கிளியரா நின்றுடும். சரி, இந்த தேடல் என்னங்க, அதை பத்தி பார்ப்போம். சரியா? இப்ப நான் ஒரு குருங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு உபதேசம் கொடுக்குறேன். நீங்க ஒரு மாணவர்ங்கிற இடத்துல ஒரு பயிற்சியை படிக்கிறீங்க. பயிற்சியை, கல்வியை கற்பதற்கு வயதுகள் ஒரு தடை கிடையாது. வயது ஒரு தடை கிடையாது. அனுபவம் வேணும், அது மேல ஆர்வம் வேணும். சரிங்களா? இது இருந்தால் ஆற்றல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரி, இப்போ என்கிட்ட கேட்டாங்க, ஐயா நீங்கள் புஸ்தகம் தரீங்களா, மாந்திரிக பயிற்சி கொடுக்குறீங்க, புஸ்தகம் தரீங்களான்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு கேள்விக்கு பதில் இப்போ சொல்கிறேன். புஸ்தகம் கிடையாது, புஸ்தகம் கிடையாது. ஏன்னா இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய மாந்திரிக சம்மந்தப்பட்ட என்ன கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் கொடுப்பதாக நான் விருப்பப்படுறேன். ஒரு கேள்வி, மாந்திரிகம் படிக்கிறதுக்கு ஜாலக்கா ஐயா கிட்ட புஸ்தகம் கிடைக்குமான? புஸ்தகம் கிடையாது, நான் புக்கு தரமாட்டேன், புக்கு இல்லை. சரிங்க, இது ஏன், என்ன காரணம் புக்கு தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 300 புக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். பழைய புக்கு, புது புக்கு, இந்த 30 ரூபா புக்குலேருந்து 300 ரூபா புஸ்தகம் வரைக்கும், 1000 ரூபா 2000 ரூபா வரைக்கும் புஸ்தகம் வாங்கி வச்சிருக்கிறேன். ஆனால் அதை படிக்கும்போது ஒரு ஆர்வங்கள் இருக்கிற. சென்னையில் இருக்க அத்தனை நூலகத்துடைய பேர் எனக்கு தெரியும். அந்த நூலகத்திற்கு அத்தனை புஸ்தகம், மற்றபடி இந்த மதுரை செயல் அடிக்கிறது, கோயம்புத்தூர் செயல் அடிக்கிறது, அத்தனை புஸ்தகம் தெரியும். ஆனால் எந்த புக்கு வாங்கி பார்த்தாலும் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற முதல் பக்கத்தில் இருக்கிற அதே பதிவு அங்கே 20வது பக்கத்தில் இருக்கும், 20வது பக்கத்தில் இருக்கிற பதிவு இங்கே 15வது பக்கத்தில் இருக்கும், 12வது பக்கத்தில் இருக்கிற பதிவு அது 32வது பக்கத்தில் இருக்கும். ஆனால் பதிவு என்பது ஒன்று தான். பழைய புஸ்தகம் கிடைச்சி, அதாவது அகத்தியர் பரிபாஷையில் சொன்ன அந்த மாதிரி புஸ்தகங்கள் வாங்கினா அதில் இருக்கிற அதே விஷயத்தை காப்பி அடிச்சு போட்டிருக்காங்களே தவிர புதுசாக எந்த ஒரு வித்தையும் அதில் இல்லை. அதுதான் உண்மை. அதை தெரியாத நிறைய பேர் புஸ்தகம் வாங்கி வச்சிருக்காங்க. நானும் ஒரு ஆளு தான் வச்சுக்கீங்களேன். ஆனால் புஸ்தகத்தை வாங்கி படித்து பார்த்தா உள்ள இருக்கிற பரிபாஷை ஒன்றுமே புரியாது. இதுதான் உண்மையான விஷயங்கள். அதுக்கு சித்தருடைய அனுகிரகம், ஆசீர்வாதம், அதனுடைய கடாட்சம் இருந்தால் கிடைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் கிடைக்குமாங்கிறது நம்ம உத்தரவாதமாக தர முடியாது இல்லையா? அதனால அதை படித்த எனக்கு சில அனுபவங்கள் இருக்கு. அதை படிக்கவும், அதை பிரயோகப்படுத்தவும், அதை மாந்திரிகத்து மூலமாக செயல்பட்டு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச சில தகவல்களை அதை என்னோட அனுபவமாக வச்சிருக்கிறேன். இந்த அனுபவத்தை வச்சு தான் நம்ம பாடம் நடத்த முடியுமே தவிர புஸ்தகத்தை வச்சு பண்ண முடியாது. சரிங்க, இப்போ பெரிய யூடியூப் சேனல், ஒரு பக்கம் இந்த பக்கம் மேற்கு எடுத்துங்க, தெற்கு எடுத்துங்க, வடக்கு எடுத்துங்க, கிழக்கு எடுத்துங்க. இப்போ எனக்கு வடக்கு சைடில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை,
இந்த பக்கம் ஃபுல்லாக வேலூர் வந்து ஆந்திரா காட்பாடி வரைக்கும் வடக்கு திசை. தெற்கு திசை எடுத்தீங்கன்னா இங்கே கன்னியாகுமரி வரையும் போகும். எங்கே திருச்சி மதுரை கன்னியாகுமரி வரையும் போகும். மேற்கு எடுத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர் அந்த கேரளா வரையும். கிழக்கு எடுத்துட்டு சென்னையில் போய் முட்டி கடலை இறங்கிடும். ஸோ இது எனக்கு சென்ட்ரல் பிளேஸு. ஆனால் இதை நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் போகிற ஒரு விஷயங்கள் என்னென்னா, மதிமைக்கு செடி போடு, இந்திரகோப பூச்சி போடு, குழியான போடு, சூழ்வண்டு போடு, கருவமத்தை போடு, வெள்ளருக்கு போடு, மின்மின் பூச்சி போடு. அப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு வசியத்துக்கு ஒவ்வொரு பொருள் சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த வசியத்துல சொல்லக்கூடிய அந்த பொருட்களுடைய நேரடியாக சொன்ன விஷயங்கள் புரிஞ்சு போச்சு. இப்ப மதிமயக்கு செடின்னு ஒரு செடி இருக்குது இல்லையா, கேட்டா கொல்லிமலையில கிடைக்குது. கொல்லிமலைக்காரனை கேட்டா கேரளால கிடைக்குது. கேரளால கேட்டா வெள்ளிமலை கிடைக்குது. வெள்ளிமலையில கேட்டா இஸ்ரிமலையில் கிடைக்குது. இஸ்ரிமலை கேட்டா பச்சைமலை. ஆட எங்க தாண்டா கிடைக்குது அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் மதிமயக்கு செடியை பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆனா மதிமயக்குங்கிற ஒரு டாபிக்கு ஒரு புஸ்தகத்தை ஆரம்பிச்சா அந்த வாங்கி வச்சிருக்க 300 புஸ்தகத்துல அந்த மதிமயக்கி அப்படின்னா மனிதனுடைய மதியை மயக்குவதாக ஒரு பொருள். மதிமயக்கி அப்படின்னா ஒரு புகையிலை ஒரு மதிமயக்கு தான், ஒரு சுருட்டு மதிமயக்கு தான், ஒரு சிகரெட்டு மதிமயக்கு தான், கஞ்சா மதிமயக்கு தான். இப்ப மதியை மயக்கக்கூடிய மது போதைகள், அதாவது இந்த சாராயம், இந்த இதெல்லாம் மதுல இருக்கு இல்லையா, சரக்கு, இது எல்லாமே மதுமயக்கி தான். சரிங்க, இந்த மதுமயக்கிக்கு மறைப்பொருள் அப்படி ஒரு பேர் உண்டான்னா இல்லைங்க. அதுதான் உண்மையான விஷயங்கள். நிறைய பேர் சொன்னா அகோரிலாம் வந்து மதுமைக்குன்னா இந்த கஞ்சா செடி தான், கஞ்சா இலை தான், அதுதான் மதுமைக்கிறாங்க. அப்படிதான் கிடையாது. ஏன்னா அதுக்கு தனித்தனியாக ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா? அதாவது சித்தர்கள் சொன்ன பரிபாஷை மக்களுக்கு வந்து எளிதில் புரிந்து விடக் கூடாது என்பதற்காக மறைப்பொருளை கொடுத்த இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் புஸ்தகத்தில் உண்டு. ஆனா அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சொற்களுக்கும் நடைமுறை வாழ்க்கைகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. அதுதான் உண்மை. கொல்லிமலைக்கு போனீங்கன்னா மதிமைக்கிற ஒரு சின்ன ஒரு இலை மாதிரி ஒரு குடும்பம் கொம்பு மாதிரி இருக்கும், அது மதிமைக்குமா? அத்தனையும் பித்தலாட்டம். அத்தனையும் பித்தலாட்டம். சரிங்களா? ரைட்டு. மூலிகை என்பது உண்மைதான். ஆனா இன்னைக்கு இந்த கலியுகத்துல இந்த பேரண்டத்துல அந்த பொருள் கிடைத்து அதை கொண்டு வந்து ஒருத்தனுடைய நோயை பேயை நீக்குவது என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. யாருக்கிட்டே ஒருத்தட்ட இருக்கும், இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? இருக்கும். ஆனா அந்த மூலிகை வச்சு அவனுடைய பிராணசக்தியை எழுப்புறதுக்கும், குண்டலி சக்தி வச்சு பிராணசக்தி எழுப்புறதுக்கும், வாசி வச்சு பிராணசக்தி எழுப்புறதுக்கும், யோகால எழுப்புறதுக்கும், மாந்திரிகத்தை எழுப்புறதுக்கும் நிறைய கோட்பாடு, நிறைய வித்தியாசங்கள். ஆனா எல்லா கூட்டி எழுதி பார்த்தா ஒரே இடம் சகஸ்ரநாமத்தை வந்து நின்றுடும். இதுதான் கான்செப்ட். சரி, அப்ப புஸ்தகத்தை கேட்டா புஸ்தகம் என்கிட்ட கிடையாதுங்க, நான் புஸ்தகம்லாம் தரமாட்டேன். என்கிட்ட இருக்கிற நான் கத்திருக்கிற என்னுடைய அனுபவமான இந்த மாந்திரிக பயிற்சியும் மாந்திரிக கல்வியை போதிக்க தான் வந்திருக்கேனே தவிர புஸ்தகத்தில் கொடுத்து இதை படிக்க வச்சுக்கோங்க நான் கொடுக்க கிடையாது. 300 புஸ்தகம் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த 300 புஸ்தகத்துல என்னங்க இருக்குது? ஒரு வெண்டைக்காயில புக்கை திறந்து பார்க்கறது கிடையாது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஒன்றும் இல்லை, சும்மா எடுத்துங்க. இந்த பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு சூளம் போட்டிருக்கோம், இதில் ஒரு ஊதுபத்தி குத்தி வச்சிருக்கேன். இது எதுக்காக குத்தி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு வேலை, இது வந்து ஒரு வேலைக்காக நான் குத்தி வச்சிருக்கிறேன். இதில் இது என்ன பொருள், இதில் ஏன் சூளம் போட்டிருக்கிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் சூளம் போட்டிருப்பேன், இதில் குத்தி வச்சிருக்கேன். இது வந்து என்னோட அனுபவம். இதெல்லாம் வந்து பாருங்க டைட்டாக இருக்கும், இது டைட்டாக இருக்கும். அப்போ இது என்ன பொருள்? இது ஊதுபத்தி தெரிஞ்சு போச்சு. எதுக்காக குத்தி வச்சிருக்கோம்? இந்த இடத்துல என்ன பேசும்னா அனுபவம் தான் பேசும். எந்த புத்தகத்துல அது இருக்கா அப்படின்னா இல்லைங்க, இது என்னோட அனுபவம். அப்ப அனுபவம் இல்லாமல் அந்த வேலையை நான் செய்வேனா? இதுதான். அப்ப தேடல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அனுபவங்கள் கிடைத்துவிடும். இப்ப ஒரு வசிய பொருள், இப்ப கையாந்தகரைன்னு ஒரு பொருள், ஒரு மூலிகை இருக்கு. அப்புறம் பொற்கலையான ஒரு பொருள் இருக்குது. நிறைய பேத்துக்கு பொற்கரலையானா தெரியறது வாய்ப்பு இல்லைங்க. நிறைய மந்திரவாதிட்ட கேட்டேன், பொற்கரலையான போடுன்னு சொல்றாங்க. பொற்கரலையான போடுன்னா எங்க போய் போடுறது? நல்லா பாத்துங்களா. இப்ப பொன்னாவரை தெரியும், ஆவரை தெரியும், பொன்னாவரை தெரியும். இப்ப அந்த பொற்கல்யாண போடுன்ற அந்த பொற்கல்யாணம் எங்க இருக்குது? எல்லா அவசியமும் பொற்கல்யாணம் வருதுங்க. ஆனா அனுபவத்தில் சொல்லும் போதுதான் பொற்கல்யாணம், இந்த மூலிகைக்கு பொற்கல்யாணம் இதுதான் இல்லையா? இப்ப கரு ஊமத்தை இருக்கு, பொண்ணு ஊமத்தை இருக்கு, நான் சாதாரண ஊமத்தை இருக்கு. ஆனா இந்த ஊமத்தில பேய் ஊமத்தன்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கா தெரியுமா? பேய் ஊமத்தன்னு ஒரு ஊமத்தை இருக்குது. இந்த ரகசியத்தை சொன்னா நாளைக்கே நான் சொன்னதை வச்சு அப்படியே போட்டு இந்த போலி மந்திர திட்டு பசங்கள்லாம் அந்த பேய் ஊமத்தைக்கும் அது கூட ஒரு கதையை கட்டி ஒரு கிளாஸ் போட்டுருவானுங்க. சரிங்களா? அதனால இதுதான் நான் சொல்றது கிடையாது.
பேய் ஊமத்தை இருக்கு. அதே மாதிரி கரும்புல பேய் கரும்புன்னு ஒரு கரும்பு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேய் கரும்பு சாறு எடுத்து மைய அரைக்கலாம், மருந்து அரைக்கலாம், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா அனுபவமே இல்லாம இந்த 10 ரூபா புஸ்தகத்துல 30 ரூபா புஸ்தகத்துல விற்கிறது அத்தனையுமே பொய். வேணும்னா புஸ்தகம் செஞ்ச ஆசிரியர் வேணா வாங்க, முட்டி பார்க்க ஜாலக்கா நான் தயாரா இருக்கேன். வேணா உங்க பதிவுல இருக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு சாத்தியப்படுதுன்னு பார்த்துக்கும். உங்க பதிவுல இருக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு சாத்தியம் கேட்டா நீங்க சொல்லுவீங்க இது கருமுறை ஊருமுறை. இது நிறுத்துங்கடா, அப்படிதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால நண்பர்களே, இந்த புஸ்தகத்தை வச்சு நீங்க எந்த ஒரு காரியத்தை படிக்க முடியாது. இப்ப கன்னியாகுமரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் போட்டிருக்கிறாங்கன்னா, அந்த கன்னியாகுமரிக்கு எனக்கு வடக்கு திசையில இருக்கிற ஒருத்தர் பிடிஎஃப் போடுறானா, தெற்கு திசையில் இருக்கும் அதே பிடிஎஃப் தான் வச்சிருக்கான். சரி, தெற்கு திசையில் தான் போடுறானே, மேற்கு திசை போனானா அவனும் அதே பிடிஎஃப் தான் வச்சிருக்கான். சரி, மேற்கு தான் போடுறானே, 3 பக்கம் போட்டு இந்த கிழக்கு சென்னை பக்கம் போய் பார்ப்போம்னா அங்கேயும் அதே பிடிஎஃப் தான். இதுக்கு இடையில இருக்கிற அவனும் கொஞ்சம் கொஞ்சம் மாடரேஷன் பண்ணி அதெல்லாம் ஒரு புஸ்தகமா போட்டு வச்சிருக்காங்களே தவிர, ஆனா இந்த ஐங்கோல தைலம் இதை வந்து இன்னொரு பதில சொல்றேன், அதை கொஞ்சம் வெளுத்து எடுத்தாதான் கிளியரா இருக்கும். சரிங்களா? அப்ப புஸ்தகத்தில் இருக்கிறது நடைமுறைக்கு வரலைங்க, ஆனா அனுபவத்தில் இருக்கிறது நடைமுறைக்கு வரும். இதுல இன்னொரு விஷயத்தை பத்தி பார்ப்போம். ஏட்டு சுரக்காய் உப்புக்கு உதவாது, அது தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. சே அப்பா, பெரிய ஒரு பெரிய ஒரு சொற்கள் மந்திரத்துல இல்லையா? அப்ப ஏட்டு சுரக்காய் உப்பு உதவி. ஏட்டுல சுரக்காய் இருந்தாலும் அது உப்புக்கு ஆகமானா இருக்காங்க. அந்த சுரக்காய் என்னன்னு தெரியறது இல்லைங்க, அதுதான் பிரச்சனை. அந்த சுரக்காய் என்னன்னு தெரியுது கிடையாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஓலைச்சுடியில இருந்த சொற்கள் வேற, ஆனா இன்னைக்கு புஸ்தகத்தில் இருக்கிற சொற்கள் வேற. அப்ப தமிழ் எழுத்துக்கள் வந்து பழைய எழுத்துக்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒண்ணுக்கு பாத்தீங்கன்னா கா அப்படிங்கிற எழுத்துலையும் இருக்கும், ரெண்டுக்கு பார்த்தா சா மாதிரி போட்டு இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்ப இருந்து இப்ப மொழிபெயர்த்து நமக்கு ஈஸியா கொடுத்தாங்க. இப்ப மாந்திரிகத்தை படிக்கிற நமக்கு நெறில் குடில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும். மாந்திரிக படிக்கிற என்ன தெரிஞ்சிருக்கணும்? நெறில் குடில் தெரிந்திருந்தால் மட்டும்தான் நீ மந்திரத்தை கீக்க முடியும், எல்லாம் பண்ண முடியாது. அப்ப தமிழ் எழுத்து அங்கேயே மாற்றங்கள் பண்ணப்பட்டது. அதை இவன் எடுத்து இவன் ஞானிக்கு இவன் யோசனை கேட்ட மாதிரி புக்கு போட்டு வச்சிருக்கான். ஆனா அதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பழைய எழுத்துல பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணாங்கிறது அண்ணா அப்படிங்கிறது ஒரு மாதிரி சுழிச்சிருக்கும். இன்னைக்கு நாவுக்கு பக்கத்துல நம்ம கால் வாங்குறோம், 3 சொல்லி நாவு பக்கத்துல கால் வாங்கிக்கிறோம். ஆனா பழைய எழுத்துல இப்ப நான் கொம்பு மாதிரி போட்டிருக்கோம். இப்ப லை பாத்தீங்கன்னா லா மாதிரி போட்டு மேல ஒத்த கொம்பு போட்டு மேல போட்டிருக்கோம். இப்ப பக்கத்துல கால் வாங்கி துணை நாம இருக்குல்ல, துணையில போட்டு ரெட்டை சொல்லி போட்டு அது பக்கத்தில் லா போடுவோம், லை அப்படிங்கிற மாதிரி. சரி, இதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா மாந்திரிகத்தை பொறுத்த மட்டில் புஸ்தகத்தில் இருக்கிறதபடி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. சரிங்க, அப்ப நான் கண்ட அனுபவங்களை உங்களுக்கு நான் எப்படி கொடுப்பேன் அப்படிங்கறதா பாயிண்ட் அவுட். இப்ப என்கிட்ட நீங்க தீட்சை வாங்குறீங்க, தீட்சை வாங்கினோடனே உங்களுக்கு அடிப்படையில இருந்து நீங்க வேற எந்த மந்திரம் கூட நீங்க பயிற்சி எடுத்துருங்க, வேற எந்த புஸ்தகம்னா படிச்சிருங்க, உங்க புஸ்தகம் உங்க பயிற்சியெல்லாம் மூட்டை கட்டி ஓர வச்சிருங்க. ஏன்னா அதெல்லாம் வேலை செய்யாது. சரிங்களா? வேலை செய்யாது. அப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க பயன்படுத்தினால் இந்த தேவ கலையை, இந்த தேவ ரகசியத்தை, தெய்வீக கலையை, மாந்திரிகத்துடைய சித்து வேலையை நீங்கள் எளிதாக கடைபிடித்து விடலாம். இது இல்ல நான் புஸ்தகத்தையே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க புஸ்தகத்தை மட்டும்தான் படிக்க முடியுமே தவிர நீங்க எந்த மந்திரத்தையும் படிக்க முடியாது, எந்த தெய்வங்களும் சித்தி ஆகாது. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மாந்திரிகவாதி. இப்ப நேத்து கூட பேசினார், நேத்து ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினார். அவர் ஒரு 10 மந்திரவாதி பார்த்திருக்காரு. எந்த மந்திரவாதியும் எடுத்துக்கு பணத்தை பத்தி பேசி 2 வார்த்தை டென்ஷன் போனை வச்சிடறான்னு சொல்றாரு. நான் வந்து அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு நீ மாந்திரிக படி, இல்லையா மாந்திரிக படிக்க ஆர்வமா இருக்கியா, என்னுடைய வார்த்தை என்னுடைய ஸ்பீச் உன்னை ஆக்டிவேட் பண்ணிவிடும், உன்னை தூண்டுதல் பண்ணிவிடும். அப்ப நீ என்ன பண்ணுவ, இது சம்பந்தமா தேட ஆரம்பிச்சிருவ. தேடும் போது 10 மந்திரவாதிகள் 100 மந்திரவாதிகளை நீங்க கேள்வி கேட்க அவன் ஆட்டோமேட்டிக்கா ஆளை விடுறா அப்படின்னு வந்துருவான். அவர் சொன்னாரு ஒரு வார்த்தை, ரெக்கார்டு வச்சிருக்கிறேன். அவர் சொல்றாரு, ஐயா மாந்திரிங்கிற பேர்ல எல்லாம் குடிகாரனா இருக்கணும், மாந்திரிக பேர்ல எல்லாம் குடிகாரனா இருக்கானுங்க ஐயா, எல்லாம் ஒரு கோட்டைக்காக வந்து அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு சொல்லி கடைசியில் ஒண்ணுமே சொல்லி தரல அப்படின்னு. அதனால புத்தகத்தை கொடுத்துட்றாங்களாம். எங்க போனாலும் 30,000 50,000 ஃபீஸை வாங்கிட்டு புத்தகத்தை கொடுத்துறாங்க. அது எச்சிலாம் போனால் 1 லட்சமா புத்தகத்தை. அந்த புத்தகத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? அந்த புத்தகத்தில் என்ன இருக்கும்? அந்த புத்தகத்தை எப்படி பிரியப்படுத்துறது? இப்போ ஒரு மந்திரம் படிக்கிறதுக்கு சில இடங்கள் இருக்குங்க இல்லையா? புத்தகத்தை மட்டும் தான் சொல்ல வரேன். வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணனா ஒரு விதமான பவர், அதுவே வந்து ஒரு அரச மரத்தில் உட்காந்து பண்ணால் ஒரு விதமான ஜபம் ஒரு பவர்,
குளத்தக்கரையில் உட்காந்து ஜெபம் பண்ணால் ஒரு விதமான பவர், மயானத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணால் அது ஒரு விதமான பவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவாலயங்கள் ஆலயங்களில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணால் அது ஒரு விதமான பவர், மேலே மலையில் உட்காந்து பண்ணால் ஒரு விதமான பவர், பூமிக்கு அடியில் உட்காந்து பண்ணால் ஒரு விதமான பவர், தண்ணிக்குள்ளே இருந்து பண்ணால் ஒரு விதமான பவர். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ இத்தனை பவர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு புஸ்தகத்தில் ஒரு மந்திரத்தை சொல்லு, ஒரு குளத்துக்கரையில் போய் சொல்லுன்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அந்த குளத்துக்கரையில் மந்திரம் சொல்லும்போது நமக்கு 1000 சந்தேகங்கள் வருமா வராதா? பொதுமக்கள் நீங்கள் சொல்லுங்க. குளத்துக்கரையில் உட்கார சொல்லிட்டாரு, எந்த திசை உட்காருன்னு போடலையே, ஐயோ எதை முன்னாடி வைக்கணும் தெரியலையே, கையில் எல்லாமே இருக்கும், ஊதுபத்தி பழம் வெத்தலை பார்க்க வச்சு எல்லாமே இருக்கும், எதை முன்னாடி வைக்கணும் எதை பின்னாடி வைக்கணும், அனுபவங்கள் இல்லை. ஒருத்தர் போய் ஒரு படையில் போடுறான், ஒருத்தர் ஜின்னு படிக்கிறான்றான், ஜின்னு படிக்கிற போய் நேராக போய் மயானத்தில் போய் அவுட்டரில் உட்காந்து அந்த ஊருக்கு ஓரமாக ஒரு வச்சு படையில் வைக்கிறான். எந்த பொருள் முன்னாடி வைக்கணும் எதை பின்னாடி வைக்கணும்னு தெரியறது கிடையாது. அனுபவங்கள் இல்லாமல் எல்லாம் போய் மந்திரவாதிங்கிற பேரில் போய் லூசுத்தனமாக மாட்டி எல்லாத்தையும் இழந்து தேவையில்லாத பேய் பிசஸ் எல்லாம் வீட்டுக்கு மூட்டை கட்டி கொண்டாந்து பேய் பிசஸ் எல்லாம் வீட்டுக்கு மூட்டை கட்டி கொண்டாந்துட்டு வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது உண்மைதான், ஆனால் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் புரிகிற மாதிரி இருக்கா? இல்லை. இந்த லோக்கல்ல இருக்கிற 30 ரூபா 40 ரூபா புஸ்தகத்தில் 50 ரூபா புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் பலிக்குதா? இல்லை. புஸ்தகத்தை செஞ்ச அந்த புஸ்தகம் அச்சடிக்கிற அந்த கம்பெனிக்கு நேரடியாக நான் போயிட்டேன். நேரடியாக போய் அவங்க கொடுத்த புஸ்தகத்தில் அந்த எச்இனின்னு ஒரு கம்பெனி பேர் சொல்ல வேண்டாம், எச்இனி விஷயம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் நான் கேட்டால் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காரு, அவர் கொடுத்ததை வச்சு நாங்கள் பிரிண்ட் அடிக்கிறோன்றாங்க. சரிங்க, ஆசிரியரை பற்றி கான்டாக்ட் பண்ணால் இல்லைங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க, அதை வச்சு தான் போனோம். அட பாவீங்களா, முன்னாடி யாரா கொடுத்தாங்க? அவ்வளோ எங்கள் தாத்தா பரம்பரையா வாழையாடியா என்ன புஸ்தகம் போட்டாலும் பரம்பரை, மாந்திரிகம் படித்தாலும் பரம்பரை. அப்போ இடையில இருக்கிறவன் எவனா கற்றுக்கிறதுன்னா வழி கிடையாது. இதுதாங்க நண்பர்களே, நீங்கள் நல்லா தயவு செய்து நல்லா கூர்ந்து சிந்திச்சு செயல்படணும். ஒரு புஸ்தகத்தை வாங்கி வச்சுட்டீங்கன்னா அந்த புஸ்தகத்தை படிக்கவே முடியாது. இது அனுபவம் அடிச்சு சொல்கிறேன்னா, ஜாலக்கு அடிச்சு சொல்கிறேன். நீங்களும் டைப் பண்ணி பாருங்க, அவனை செக் பண்ணி பாருங்க. புஸ்தகம் இருக்குங்க, நீங்கள் இந்த மதுரை போறீங்க, ஒரு புஸ்தகம் தருவாங்க. எத்தனாவது புஸ்தகத்தை படிச்சிருக்கீங்களா? அப்படியே படித்தாலும் அது புரியவும் செய்யாது, படிக்க முடியாதுங்க. உண்மையான விஷயங்களை தான் படிக்க முடியாது. அதை வாங்கி வச்சுருவோம். அடுத்த ஒரு கணபதி தீட்சை வாங்குறீங்க, அடுத்து ஒரு முருகன் தீட்சை, எச்சினி தீட்சை, காளி தீட்சை, மதுரன் தீட்சை, மாடன் தீட்சை, சுடல் மாடன் தீட்சை, இப்படியே ஒவ்வொரு தீட்சை. இப்போ லேட்டஸ்ட் டெண்டிங் எல்லாம் வராகி உச்சிஷ்ட கணபதி, உச்சிஷ்ட கணபதி, உச்சிஷ்ட பைரவர், உச்சிஷ்ட காளி, இப்படி உச்சிஷ்ட எல்லாம் உச்சிஷ்ட இப்படி கொண்டு வராங்க. இப்போ எல்லாமே இப்போ நம்ம வித்தியாசமான தெய்வங்களை எல்லாம் கொண்டுட்டு வந்துடுறாங்க. பிரித்யங்கரெல்லாம் ஒரு உபாசனை கொடுத்து பிரித்யங்கராவை உள்ள தள்ளுறாங்க. இதெல்லாம் நடக்கிற மாதிரியா இருக்கு. சரி, அப்போ இத்தனை தெய்வங்களும் 333 கோடி தேவர்கள், என்ன ரிஷிமார்கள், கெம்பட சித்தர்கள் அத்தனை பேர் இருக்கிற இதில் நீங்கள் கொடுத்த மந்திரங்கள் எந்த மந்திரம் தெரியல. ஜின்னுக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறான், ஜின்னுக்கு ஒரு மந்திரம் தரான், மந்திரம் தப்பு. சரி நண்பர்களே, தொடர்ந்து நம்ம அடுத்த கூட விஷயங்கள் பேசுவோம். என்கிட்ட புக்கு கிடையாது. மாந்திரிகத்தை வாயால வெளிப்படையாக என்னுடைய உளமாற சத்தியமாக பிராண சத்தியமாக வெளிப்படையாக கற்றுக் கொடுத்துருவேன். வெளிப்படையாக. ஏன்னா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு பின்னாடி என் கலை இருக்கணும், எனக்கு பின்னாடி என் தெய்வங்கள் இருக்கணும், எனக்கு பிறகு இந்த தெய்வங்களை மக்களை காப்பாற்றணும், எனக்கு அடுத்தது இந்த தெய்வங்கள் மக்களுடைய நோயை தீர்க்கணும், எனக்கு பிறகு மக்களுடைய பேயை தீர்க்கக்கூடிய அந்த சதி என்று சொல்லக்கூடிய சொற்களை மந்திர சொற்களாக உதைத்தெறிந்து அதை நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எனக்குள்ள இருக்கிற நண்பர்களே. நான் எப்பயுமே பயப்பட மாட்டேன், இப்போன்னு கிடையாது. சரிங்களா? எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க பயந்துட்டு இருக்காங்கன்னு. எனக்கு பயம் என்பது கிடையாது. என்னைக்கு ஆன்மீகத்தை உள்ள வந்தோமோ, என்னைக்கு மணிமந்திரத்தை தொட்டமோ, என்னைக்கு பூஜை பிரயோகத்தை பண்ணமோ, என்னைக்கு மயானத்தில் போய் சில நம்மளுடைய தேவைகளை கழிச்சு எல்லாம் கொண்டு வச்சோமோ, என்னைக்கு நமக்கு மயானத்துக்கும் தெய்வத்துக்கும் தொடர்பு கிடைச்சதோ, என்னைக்கு காவல் தெய்வங்கள் தொடர்பு கிடைச்சதோ, என்னைக்கு அந்த அம்மா ஜாலக்காமுடைய அனுகிரக ஆசீர்வாதம் கிடைச்சதோ, அன்னைக்கே என் உசுரை பற்றி நான் கவலைப்பட கிடையாது. என்னைக்கே உசுரை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இன்று இல்லை என்றால் ஒரு நாளும், என்று ஒரு நாள் இந்த உடல் என்பது ஆன்மா பிரிந்தே தீரும் என்பது என்னுடைய விளக்கம் இல்லையா? எல்லாத்துக்கும் அதுதான், எனக்கு மட்டும் கிடையாது. அதனால இருக்கிற வரைக்கும் இந்த உடல் சரீரம், இந்த அண்டத்தில் இந்த பெண்டம் இருக்கிற வரைக்கும் மாந்திரிகத்தை தெளிவாக ஒவ்வொரு இன்ச்சாக மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆனால் மாந்திரிகம் படிக்கிறது பெரிய கடல். ஆனால் அது சரியான குரு கிடைத்து விட்டால் அது எளிதில் நூலை பிடித்து கொண்டே பசுமாட்டு வழியாக நம்ம ஆற்றை கடந்து விடலாம். எங்க சொர்க்கத்தில் இத்தனை காத தூரம் நடக்கிறோம் இல்லையா?
அந்த யமலோகத்துக்கு போய் சேரக்கூடிய சொர்க்கலோகம் போய் சேரக்கூடிய அந்த மாட்டினுடைய வலை பிடிச்சி போற மாதிரி இந்த மந்திர நூலை பிடித்து போய்க்கலாம். நூலுன்னா என்னங்க தெரியவே தெரியுமா? மந்திர நூல், மந்திர காவியம், மந்திர நூல் சொல்லக்கூடிய ஓலைச்சொடி நூல் சொல்லக்கூடிய இந்த நூலை பிடித்தால் கண்டிப்பாக மாந்திரிகத்தை நாமல் கையாள முடியும் என்பது என்னுடைய அழுத்தமான பதிவு. அதனால என்கிட்ட புஸ்தகம் கிடையாது, முறைப்படி அந்த மந்திரத்தை கற்றுத்தரேன். மந்திரத்தினுடைய ஒரு விஷயங்களை பற்றி இன்னொன்று பார்ப்போம். இப்போ ஒரு மந்திரம் எடுத்துங்க. மூல மந்திரம் ஒரு மந்திரம், மால மந்திரம் ஒரு மந்திரம், காப்பு மந்திரம் ஒரு மந்திரம், அப்புறம் காயத்ரி மந்திரம் ஒரு மந்திரம், அடுத்தது பஞ்சாட்சர மந்திரம் ஒரு மந்திரம், அஷ்டகர மந்திரம் ஒரு மந்திரம், அப்புறம் சடாச்சர மந்திரம் ஒரு மந்திரம். அப்போ இதில் ஒரு எழுத்து மந்திரம், எழுத்து மந்திரம் இப்படியெல்லாம் இருக்குது. பஞ்சாட்சர மந்திரம். இப்போ இத்தனை மந்திரங்கள் இருப்பினும் ஆனால் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு அதிர்வலைகள் உண்டு, ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு பொருள் உண்டு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொன்ன திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளில் அதனுடைய திருக்குறளை முதல் குறளாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சொன்ன நாம அந்த அகர முதலை என்றால் என்ன அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதி பகவன் இந்த முதற்றே உலகுக்கு ஆதியாக இருக்கக்கூடிய ஒருவனே அப்படின்னா இது என்ன? இப்படி மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஓம் என்பதனுடைய விளக்கங்கள் என்ன? ஐயம் கிளியும் சவ்வும் ரீயும் சவ்வும் எம் வம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தினுடைய அதிர்வுகள் என்ன? மந்திரத்தினுடைய பீஜம், பீஜ மந்திரம் இருக்கு இல்லையா? பீஜ மந்திரம் இருக்குது, கோஜ மந்திரம் இருக்குது, சரியா? இப்ப அந்த பீஜத்துக்கு கோஜத்துக்கும் லக்னங்கள் இருக்கு. அதுல லக்னங்கள்லாம் நிறைய மேல்நிலை படிப்புல அதை பத்தி முழுமையாக நான் பயிற்சி கொடுத்துருவேன். அப்ப அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மாணவர் எந்த மந்திரத்தை பயன்படுத்தினால் அவனுக்கு அதனுடைய உபதேசங்கள் கிடைக்கும், தெய்வ நிலை இறைநிலை அடைய முடியும். இதுதான் மெயினான விஷயங்கள். ஒரு வசியத்தை எப்படி நம்ம பயன்படுத்துவது, ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு சம்பளமோ நமக்கு உடைய ஒரு எதிரிகளால் வரக்கூடிய ஒரு பேதனத்தை எப்படி நம்ம பேதனத்தை பிரயோகப்படுத்துறது, எப்படி சம்பளம் பண்ணி நிறுத்துறது, இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு எழுத்துக்கள் உச்சரிப்புகள் தெளிவாக இருந்தால் மட்டுமே மந்திரத்தில் நம்ம ஜெயிக்க முடியும். சும்மா சங்கல்பம் அப்படிங்கிறதுக்கு சங்கல், அப்புறம் சம்பளத்துக்கு சம்பளம், அப்புறம் சோழிக்கு சோவி, அப்புறம் ஈத்து போட, இந்த மாதிரிலாம் வார்த்தையை வச்சு பேசுறவன் மந்திரத்தில் சரிப்பட்டு வராது. மந்திரத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய எழுத்தினுடைய லக்கணங்கள் அச்சரங்கள் சரியாக சொல்ல வேண்டும். இதெல்லாம் விட்டுட்டு ஓம் சுவாகா அப்படின்னாலாம் அதெல்லாம் மந்திரம் கிடையாது, சரிங்களா? மந்திரங்கள் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சின்ன மந்திரங்களை பிரயோகம் பண்ணால் அந்த மந்திரம் சரியாக இருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு கணபதி மந்திரத்தை மூல மந்திரம் பிரயோகம் பண்றோம். கணபதிக்கு நிறைய மந்திரம் இருக்கு, உச்சிஷ்ட மந்திரம் இருக்குது, அந்த மந்திரம் இந்த மந்திரம் மகா மந்திரம் எல்லாம் இருந்தாலும் அந்த கணபதிக்குடைய மூலாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு மூல மந்திரம் அப்படின்னா அந்த மூல மந்திரம் இருக்குது இல்லையா? நிறைய யாகசாலையில கணபதியினுடைய மூல மந்திரத்தை முழுமையை அடைந்தால் மட்டும்தான் நீங்க கருப்பசாமியா இருந்தாலும், மாரியாயா இருந்தாலும், காளி அம்மனா இருந்தாலும், எந்த தேவதையா இருந்தாலும் அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்த முடியும். அந்த மூல மந்திரம் தான் ஓம் கிரீம் கிரீம் கிளீம் கம் கணபதே வரவரத சர்வதனமே சுமானிய ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளம் கம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை சரியாக உச்சரிக்கணும். இதெல்லாம் கூகுளில் போட்டாலே வரும். ஆனால் அது உபதேசங்கள் இல்லாமல் பிரயோகப்படுத்தினால் வேலை செய்யாது. அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அதனால மக்களே தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பாருங்க. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒன்றாக துண்டு துண்டாக வெட்டு வெட்டாக மாந்திரிகத்தை வெளிப்படையாக ஒன்றொன்றுக்கும் விளக்கங்கள் கேட்டு இனி வரும் காலங்களில் மாந்திரிக விழிப்புணர்வு இந்த சேனல் நம்பர் 1 சேனலாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடு செய்துகிட்டு இருக்கிறேன். மாந்திரிகத்தை பற்றி வெளிப்படையாக சொல்ல போறேன், ஆனால் ரகசியங்களை சொல்ல மாட்டேன். இதுதான் உண்மையான விஷயங்கள் கூட. அடிப்படையை கேளுங்க. நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன் அடிப்படையில், ஆனால் எல்லாமே தேடுதலாக இருக்கும். என்னுடைய ஸ்பீச், என்னுடைய வார்த்தைகள், நான் கேட்கக்கூடிய கேள்விகள், சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாமே ஒரு தேடுதலுக்கான ஒரு தகவல், அவ்வளவுதானே தவிர இதை கொண்டுட்டு போய் நீங்க வேற எதுல பிரயோகம் பண்ணி அண்ட காக்கா கொண்டாந்து அகண்ட கால் வச்சு நீங்க பக்கத்தில் விழுந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, சரிங்களா? அதனால முறையாக பயிற்சி எடுத்தால் வராத வித்தை கிடையாது, சரியான வித்தை வந்துவிடும், சரிங்களா? அதனால உள்ளமும் உடலும் சரியான ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனதை தெளிவா வச்சுக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை இடைவிடாமல் பயிற்சி செய்து கொண்டு இருக்க வேண்டும்.
துன்பங்கள் வரதான் செய்யும், அது இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஏன்னா நம்மளை படைக்கப்பட்டவன் ஒருவன். ஆனா நமக்கு எங்கு இருந்தாலும் இறப்பு என்பது வந்தே சேரும். சரிங்களா? நீ 1000 மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, எந்த ஒரு கஸ்டடியில் இருங்க, நீங்க எந்த பாதுகாப்புல இருங்க, உங்க உயிர் போறதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி இந்த மனிதனாக இந்த அண்டத்திலே பிறந்த நாம் ஒரு லட்சியத்தோடு, ஒரு விரியோடு, ஒரு ஆன்மீகத்தை கலந்த ஒரு தெய்வத்தோடு பிள்ளையாக வாழ்ந்த நாம இந்த மந்திரத்தை கையில எடுத்தால் மக்களுடைய குறையை தீர்ப்பது மட்டுமல்லாமல் நாம இந்த பிறவிக்கு என்ன அர்த்தம், எதுக்காக பிறந்தோம், நமக்கு என்ன தேவை, எதுக்காக அந்த பூமியில படைக்கப்பட்டோம், இந்த விஷயங்களை கூட நம்மளால் உணர முடியும். நீங்க உங்களுக்கு தான் உணர்ந்துக்கலாம், நீங்க எனக்கு சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இதுதான் தேவ ரகசியம். அப்ப இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எந்த ஒரு நேரத்திலையும் நாம இறைவனுக்கு தொண்டு செய்ய புறப்போட்டோமானால் நம்ம உசுறு நமக்கு கிடையாது. சாதாரண இருக்கிறவன் பண காசு வேணும் அடிச்சுக்கலாம், எனக்கு ஐயோ எனக்கு காடு வேணும், எனக்கு ஊடு வேணும், எனக்கு சொத்து வேணும் அப்படின்னு அடிச்சுக்கிறவன் தான் உசுரை பற்றி பார்க்கணும். நாமளே ஒரு ஆன்மீகவாதி, நம்ம உசுறு எப்போனா போகலாம். ஒரே ஒரு விஷயங்கள் தான், இந்த மற்றவங்களுக்கு போகிற ஒருத்தர் ஒரு உயிர் போகுது அப்படின்னா அவனுக்கு எப்படி போகணும் எனக்கு தெரியாது. ஆனால் சரியான ஒரு கலையை நேர்கோட்டில் கற்றுக்கொண்டால், இறைவனிடம் அனுகிரகம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு சான்றிதழ் பெற்றுவிட்டால் நம்ம உயிர் எப்படி போகணும் எனக்கு நல்லா தெரியும். பொதுவாகவே மாந்திரிக்கு எப்படி போகணும்னு தெரியும். அதுபோல நான் என்னுடைய ஆத்மாதனமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நான் மற்றவர்கள் போல் இல்லாமல் எனக்குன்னு அந்த கலையை கற்றுக்கொண்ட அதன் வழிகாட்டிப்படி, அதை இறை வழிபாடுபடி நான் சென்று விட்டால் எனக்கு இதுவே போதுமான ஒரு விஷயங்கள் கூட அப்படின்னு சொல்லி இந்த பதிவு வந்து இதோட நிறுத்துறேன். மீண்டும் ஏன்னா இங்கே வந்து காற்று கம்மி, அதனால் வந்து இருக்க இன்னும் உயர்த்திக்கிட்டே இருக்கும். நான் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாது. அதனால் மாந்திரிகத்தல் புக்கு என்கிட்ட கிடையாது, புக்கு இல்லாமல் பயிற்சி தருகிறேன். நீங்கள் புக்கு வச்சிருந்தால் அந்த புக்கு எடுத்துட்டு வாங்க, அதில் இருக்கிற பிழையும் சொல்லித்தரேன். அதில் இருக்கிற பிழையும் சொல்லித்தரேன், அதையும் நீங்கள் வச்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நான் வந்து இனிமேல் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லைங்க மாந்திரிகத்தை பற்றி யாராவது என்கிட்ட வந்து இல்லைண்ணா ஆச்சா போச்சா டசு புசுனா கமான் 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 விவாதம் அடிக்க சந்திக்க தயாரா இருக்குங்கோ. நீங்க தயாரா இருந்தா நானும் தயாரா இருக்கேங்க. பார்த்துருவோம், ஒரு முட்டுனா தெரியும். ஏற்கனவே விவாதம் அடிக்க என்கிட்ட இந்த வரணுங்களா எத்தனை வருஷம் ஆச்சு, விரலோட்டு கூட என்னுடைய ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் வரையும் போட்டி போடுறதுக்கு ஆள் யாரும் வரல. ஒருவேளை போட்டி போட வந்தாலும் ஜாலக்கா இன்னும் தயாரா இருக்கு. எந்த நிமிஷம் வந்தாலும் சரிதான். சரிங்களா? அதனால நான் உயிரோடு இருந்துட்டா உங்களுக்கு போட்டி போடுறதுக்கு விட்டு வெளுத்துருவேன். ஸோ மக்கள் மத்தியில் மாந்திரிகத்தை பற்றி எப்படி கொண்டுட்டு போகணும், பெரிய மாந்திரிகம் எல்லாம் பண்ணு ஆச்சா போச்சான்னு, அதில் தர்மம் எங்கே இருக்குது, நியாயம் எங்கே இருக்குது, அநியாயம் எங்கே இருக்குது, அதில் அதர்மம் எங்கே இருக்குது, எந்த வேலை எப்படி செய்யணும், அதனால் வரக்கூடிய நமக்கு நன்மைகள் தீமைகள் என்ன, எல்லா விஷயத்தையும் குருநாதர் தெளிவாக எடுத்து உரைக்கிறதுக்கான தயாராக இருக்கக்கூடிய ஒரு தருணம் நான் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன். என்கிட்ட மாந்திரி படிக்கிறதுக்கு நிறையா வந்து கண்டிஷன்களாக இருக்குது. சும்மா நான் வந்தேன், இந்த புத்தகம் கொடுத்தாங்க, இதை கொண்டுட்டு போனேன், நான் மக்களை படித்தேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. வரீங்களா, கற்றுக்கணுமா, கற்றுக்குங்க. கற்றுத்தர நான் தயாராக இருக்கேன். தெய்வத்தோடு இறை கலையோடு சேர்ந்து தெய்வத்தோடு பேசக்கூடிய ஒரு விஷயங்களை கற்றுக்கணும். சும்மா அந்த எச்சிமி வச்சிருக்கிறோம், அந்த குடுவை கட்டி சீர்படி கொட்டை கட்டிருக்கோம், கொட்டை கட்டிருக்கோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் சொல்லலாம் பார்ப்போம். இந்த சும்மா இந்த டகால் டிகிரி வேலையெல்லாம் நமக்கு தெரியாது. எந்த இடத்துலையாவது நான் எவ்வளவோ வீடியோ போட்டிருக்கேன், ஒரு இடத்துல பொய்யான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்களே, எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். என் சேனலில் கீழே போய் மேலே போய் எங்கே வேணா பாருங்கள், ஒரு இடத்துல கூட பொய் இருக்காது. ஏன்னா நான் லைவில் நேருக்கு நேராக வீடியோ போடுறாங்க நான் மட்டும். ஆனால் எனக்கு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றணும், மக்களை அலைக்கலைக்க செய்யணும், மக்களை கஷ்டப்படுத்தணுங்க என்ன எனக்கு கிடையாது. ஒருத்தன் போட்டிருக்கான் குடியை வச்சு டருக்கு குடுவை டருக்கு ஆடுதான், டைம் திரும்பான். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாடே. நான் தான் முன்னே சொல்லலை, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்டா, நான் திண்ணையை படிச்சு நடப்பேன், நீ என்னைய பிடிச்சி நடந்தோம் வித்தையில். இவ்வளோலாம் வந்து வித்தை படிக்கிறோம், என்னமோ கர்மம். மக்களை ஏமாத்துறதும் முடிவு பண்ணிட்டோம், எப்படி ஏமாத்தோலிட்டோம். நமக்கு அதில் ஏமாற்ற ஒரு தயாராக இருந்தால் ஏமாறுறோம் தான் ஏமாறும், எல்லாரும் ஏமாற மாட்டான். ஸோ அதனால் மக்கள் விழிப்புணர்வு இருக்கணும். இது வந்து ஒரு விழிப்புணர்வு பயிற்சி, விழிப்புணர்வு பதிவு. மாந்திரி படிக்கிறதுக்கு உங்களுக்கு இல்லைங்க, நான் மாந்திரி படிக்கிறேங்க, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, கேளு. எத்தனை கேள்வி வச்சிருக்கு கேளு, குறித்து வச்சுக்கோ, பேனா பேப்பரில் குறித்து வச்சு நான் கேளு. ஆனால் ரகசியங்களே சொல்ல மாட்டேன்.
அடிப்படை விஷயங்களையும் சொல்லித்தரேன், உனக்கு தேடுதலை சொல்லித்தரேன், உனக்கு ஞானத்தை தூண்டி விடுறேன், உனக்கு சரியான கல்வியை கற்றுக்கிற அளவுக்கு உன்னுடைய கேள்வி ஞானங்களை நான் ஆக்டிவேட் பண்ணி விடுறேன். அது என்னால் பண்ண முடியும். அதுக்கு இல்லை நான் சொல்கிறது சரியாக தான் என்கிட்ட நீங்கள் வாங்க கற்றுத்தரேன். ஸோ இதுதான் என்னோட விஷயங்கள். சரிங்களா? தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜாலகதேவி நம நமக. பாய் பாய்.